My dear students, CMA intermediate suggested answer June examination நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் பார்க்க போகிறோம். அது ஒரு 2-3 பார்ட்டாக நாங்கள் அனுப்புவோம், அப்லோட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்த்து ஏ பார்ட் செக்ஷன் ஏல நம்ம அதை பார்க்கலாம். Choose the correct option from the order 4 alternatives given below. Which of the following is not an unsystematic risk அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாட் அன் அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் அப்படின்னா என்ன? சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். சிஸ்டமேட்டிக் ரிஸ்க்குன்னு என்னன்னு கேட்குறாங்க. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நார்மலாக நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிஸ்னஸ் ரிஸ்க், ஃபினான்ஷியல் ரிஸ்க், டிஃபால்ட் ரிஸ்க், இது மூணுமே பார்த்தீங்கன்னா அன்சிஸ்டமேட்டிக். மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு சிஸ்டமேட்டிக். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதை நோட் பண்ணிக்கங்க. டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். மார்க்கெட் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். பிஸ்னஸ் ரிஸ்க்கு, ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு, டிஃபால்ட் ரிஸ்க்கு இதெல்லாம் வந்து நான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இங்கே கேட்குறது நாட் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக். நாட் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக்னா சிஸ்டமேட்டிக் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள். டேஷ் இஸ் எ ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஹூஸ் வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் பேசிக் அண்டர்லையிங் வேரியபிள்ஸ், அண்டர்லையிங் அசெட்ஸ் அப்படிம்போம். நான் ஆக்சுவலாக நீங்கள் பார்க்கணும் இதில் ஜிடிஆர்னா என்ன, இசிபினா என்ன, எஃப்சிசிபினா என்ன, டிரைவேட்டிவ்ஸ்னா என்ன அப்படி 4 கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இதனுடைய வேல்யூ டிபெண்ட்ஸ் அப்பான் த வேல்யூ ஆஃப் அண்டர்லைங் வேரியபிள்ஸ், தட் மீன்ஸ் அண்டர்லைங் அசெட்ஸ். அப்போ ஆக்சுவலாக டிரைவேட்டிவ்ஸ்னா என்ன? இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு அதனுடைய வேல்யூ ஹூஸ் வேல்யூ இஸ் டிரைவ்டு ஃப்ரம் த வேல்யூ ஆஃப் அண்டர்லைனிங் அசெட்ஸ் ஆர் வேரியபிள்ஸ். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நோ இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்காது. அப்போ இதில் என்னென்னா அப்போ டிரைவேட்டிவ்ஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ அதுதான் பார்க்குறோம். அப்போ எது அதனுடைய வேல்யூ டிபெண்ட்ஸ் ஆஃப் த பேசிக் அண்டர்லைங் வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது டெரிவேட்டிவ் இஸ் த கொஸ்டின் ஆன்சர். அப்போ அதை பண்ணுங்கள். அப்படின்னா ஜிடிஆர்னா என்ன? குளோபல் டெபாசிட் ரிசிப்ட் அப்படிங்கிறது. இந்த குளோபல் டெபாசிட் ரிசிப்ட் ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கொஸ்டினில் கேட்டாங்க அப்படின்னா வி ஷுட் பி இன் அ பொசிஷன் டு ஆன்சர் இஃப் இட் இஸ் ஆஸ்க்ட் இன் த நெக்ஸ்ட் எக்ஸாம். ஸோ த ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ரேஸ் கேபிட்டல் இன் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் by allowing investors to buy shares in foreign companies, அதுக்கு பேர் குளோபல் டெபாசிட் ரிசிப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். அப்போ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்னு என்ன? இதையும் ஃபாரின் லெண்டர்கிட்ட இருந்து நீங்கள் கமர்ஷியல் பாரோயிங்ஸ் ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அப்போ இந்தியாவிலேருந்து ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு ஃபாரின் லெண்டர்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் பைசா வாங்கினா அதுக்கு பேர் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங். நெக்ஸ்ட் எஃப்சிசிபி அப்படின்னா என்ன? ஃபாரின் கரன்சி கன்வெர்ட்டிபிள் பாண்ட். எதுக்கு? டு ரைஸ் கேபிட்டல் ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் இன்வெஸ்டர்ஸ். அப்போ அந்த 3 பாயிண்ட்டு இல்லை. டெரிவேட்டிவ்ஸுங்கிறது ஏ தான் கரெக்டான ஆன்சரு. அதை அப்படியே நோட் பண்ணிக்கங்க. அண்ட் தென் கொஷின் நம்பர் 3. கேஸ் லிமிடெட் ப்ராஜெக்ட் வித் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ₹60 lakhs அண்ட் லைஃப் ஆஃப் 10 years ஜெனரேட் CFAT ஆஃப் ₹12 lakhs per annum. Calculate payback reciprocal ஆஃப் த கே லிமிடெட்ஸ் ப்ராஜெக்ட். 4 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. 20%, 25%, 30%, 40%, விச் இஸ் கரெக்ட். ஸோ நம்ம இதில் நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது என்னென்னா ரெசிப்ரோக்கல். இப்போ நீங்கள் பாருங்கள், இது ஆக்சுவலாக கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 60 lakhs. அப்போ பேபேக் ரெசிப்ரோக்கல் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 3ல் அப்படியே பாருங்கள். பேபேக் ரெசிப்ரோக்கல், பேபேக் ரெசிப்ரோக்கல் தான் கேட்குறாங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸேஷன் டிவைடட் பை இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டூ 100. ஸோ இப்போ இங்கே 2 கொடுத்துருக்காங்க. இப்போ எவ்வளோ பாருங்கள், இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 60 lakhs. கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டாக்ஸேஷன் எவ்வளோ? 12 lakhs. இன்டூ 100 எவ்வளோ பாருங்கள், அதுதான் பர்சன்டேஜ். அப்போ 12 divided by 60 into 100, that is 20% is the correct answer. So A is the correct answer. Please make note of it. A is the correct answer. அப்போ 20% அப்படிங்கிறது தான். அப்போ A is the correct answer. And then question number 4. What is the key characteristics of the commercial paper? கமர்ஷியல் பேப்பர்னா என்ன அப்படின்னு நல்லா பார்க்கணும். கமர்ஷியல் பேப்பர்னால் இப்போ நம்ம ஒர்க்கிங் கேபிட்டல் லோன் வேணும், ஷார்ட் டேர்ம் லோன் வேணும், அன்செக்யூர்ட் லோன் வேணும், இதெல்லாம் நம்ம கொடுக்கறதுக்கு பேர் தட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட். இது கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூட் பை த கம்பெனி எதுக்கு இஷ்யூ பண்ணுறோன்னா டு ரைஸ் கேபிட்டல் ஆர் லோன் ஆர் ஃபண்ட்ஸ் ஃபார் ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸுக்காக அண்ட் ஷார்ட் டேர்ம் நீட்ஸுக்காக பண்ணுறதுக்கு பேர் தான் கமர்ஷியல் பேப்பர்.
நார்மலாக இதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா இந்த கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூ பண்ணுறது டிஸ்கவுண்ட்டில் இஷ்யூ பண்ணுவாங்க நம்பர் 1. அதே சமயத்தில் ரிடீமபிள் பண்ணும்போது ஃபேஸ் வேல்யூவில் எவ்வளோக்கு இப்போ 100 ரூபா ரேட்டு அப்படின்னா 90 ரூபாய்க்கு இஷ்யூ பண்ணுவாங்க. ஆனால் திருப்பி கொடுக்கும்போது 100 ரூபாயை கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் இது அன்செக்யூர்ட். அப்போ இது ரிலேட்டடாக என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்கள். இஷ்யூட் பை இண்டிவிஜுவல்ஸ் இல்லை, unsecured short term debt instrument. So that is the correct answer. Unsecured short term and debt. So B is the correct answer. And then company has the following working capital details: the inventory conversion period, and then கொடுத்துருக்கிறதெல்லாம் பாருங்கள், inversion conversion period கொடுத்துட்டாங்க. inventory இது, receivables 30 days, பேயபிள் டிஃபரல் 20 days. அப்போ நம்ம கொடுக்க வேண்டியது 20 days, நமக்கு கிரெடிட் கொடுக்குறது 40 days 30 days. அப்போ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் அப்படின்னா என்ன? அப்போ கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் கன்வர்ஷன் சைக்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இருக்குது பாருங்கள், அது மட்டுமே போதும். அப்போ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட் ப்ளஸ் ரிசீவபிள் collection period minus பாருங்கள், இது வந்து பேயபிள் நம்ம கொடுக்க வேண்டியது பேயபிள் பீரியட். பேயபிள் எவ்வளோ வருது பாருங்கள், பேயபிள் டிஃபரண்ட் பீரியட் அப்படிங்கிறது இது. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 40 days ப்ளஸ் 30 days minus 20 days. அப்போ 40 + 30 70 minus 20 that is 50 days. So cash conversion cycle is 50 days. So answer is B is answer. Please make note of it. 50 days cash conversion period. And then another question number 6. ABC Limited is selling its products at ₹2 per unit. The variable cost of manufacturing has been estimated at 35%. So variable cost 35%. அப்போ selling price வந்து ₹2. எத்தனை யூனிட் நமக்கு வேணும்? While the fixed cost at the present sales level 1 lakh units to 1 lakh. அப்போனா ஃபிக்ஸட் காஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னன்னு நீங்கள் பாருங்கள். கொஷின் நம்பரில் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ? ₹2. சரி, அடுத்தது வேரியபிள் காஸ்ட்டுக்கு எவ்வளோ சொல்கிறாங்க? செல்லிங் ப்ரைஸில் 35% ஆஃப் செல்லிங் ப்ரைஸ். சரி, அடுத்தது நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ தயார் பண்ணுறது? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அப்படின்னா உங்களுக்கு 1 lakh units. சரி, அப்போ அதனுடைய 1 lakh யூனிட்ஸுக்கு சேல்ஸ் லெவல் ஆஃப் 1 lakh யூனிட்ஸ் கம்ஸ் டு, அதாவது ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அப்போ 1 லட்சம் யூனிட்டுக்கு ₹1 ஒரு யூனிட்டுக்கு மாதிரி. அப்போ 1 lakh rupees வந்து உங்களுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்? சேல்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளோ? சேல்ஸ் வேல்யூனா என்ன? மொத்தம் யூனிட் எவ்வளோ? 1 lakh யூனிட். எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்? ₹2. அப்போ சேல்ஸ் வேல்யூ எவ்வளோ இருக்கும்? அப்போ சேல்ஸ் வேல்யூ அப்போ 1 lakh into ₹2, that is 2 lakh. And then less variable cost. வேரியபிள் காஸ்ட் எவ்வளோ சொல்லலாம்? 35%. அப்போ வேரியபிள் காஸ்ட் 35% டிடெக்ட் பண்ணால் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் வரும். 35% 2 lakhஸில் 35% 70,000. ஸோ கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ? 1,30,000. சரி, இதில் லெஸ் ஃபிக்ஸட் காஸ்ட். ஃபிக்ஸட் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 1 lakh. ஒரு யூனிட்டுக்கு ₹1 மாதிரி 100 யூனிட்டுக்கு 1 lakh. சரி, அப்போ மொத்தமாக எவ்வளோ வருது பார்த்திங்க? 30,000. இதுக்கு பேர் என்ன? EBIT, earning before interest and tax அப்படின்னு. கொஷனில் என்ன கேட்குறாங்க? calculate the financial leverage. ஸோ ஃபினான்ஷியல் லிவரேஜுக்கு என்ன ஃபார்முலா? ஃபினான்ஷியல் லிவரேஜுக்கு உங்களுக்கு தெரியும் EBIT டிவைடட் பை EBT. இப்போ EBIT நமக்கு வந்துடுச்சு, தெரியுது. அப்போ அதில் இருந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டை லெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு EBT வரும். அப்போ EBT எவ்வளோ? EBT அப்படின்னா EBIT மைனஸ் இன்ட்ரெஸ்ட். EBIT எவ்வளோ? 30,000. இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ சொல்கிறாங்க பாருங்கள். டிபென்ச்சர் ஆஃப் ₹26,000 அட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 14%. அப்போ 26,000க்கு 14% எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தட் இஸ் 3,340, ஐ மீன் 3,640. ஸோ அப்போ இதுதான் EBT. அப்போ 30,000 மைனஸ் 3,640 ஈக்குவல் டு 26,360. ஸோ இப்போ நமக்கு தெரிஞ்சிடுச்சு EBT எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு, EBIT எவ்வளோன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ நமக்கு என்ன ஃபினான்ஷியல் லிவரேஜ்னால் என்ன சொல்லியிருக்கோம் ஃபார்முலா? EBIT மைனஸ் EBT. ஸோ அப்போ எவ்வளோ? 30,000 EBIT, EBT வந்து 26,360.
ஸோ அதை டிவைட் பண்ணால் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். அப்போ 30,000 divided by 26,360, that is 1.138 அப்படின்னு வருது. 1.138 கரெக்ட் 1.138 அப்படின்னா அப்போ என்ன வரும் ஆன்சரு? 38ங்கிறது வந்து 1.138 அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணலாம், ரவுண்டாக பண்ணிங்கன்னா 1.14 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். சி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 7. 7ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். 7ல் என்ன இபிஎஸ் கொடுத்துருக்கு, ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 16% கொடுத்துருக்கு. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 16, ஏர்னிங் பர் ஷேர் கொடுத்தாச்சு. இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் 20%, ரிட்டன்ஷன் ரேஷியோ 40%. ரிட்டன்ஷன் ரேஷியோ 40% அப்படின்னா அப்போ பே அவுட் ரேஷியோ வந்து 60%. அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, ஏர்னிங் பர் ஷேர் 10 rupees, காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் 16%. ஸோ இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபார்முலா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது என்ன கேட்குறாங்க, calculate the price per share as per கார்டன் மாடல் அப்படின்றாங்க. அப்போ அந்த மாடலில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் ஆக்சுவலாக, அதாவது வேல்யூ பர் ஷேர், அதாவது ப்ரைஸ் பர் ஷேர் அவங்க கேட்குறது, ப்ரைஸ் பர் ஷேர் ஆஸ் பர் கார்டன்ஸ் மாடல் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, D1 டிவைடட் பை காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மைனஸ் க்ரோத் இன்ட்டு 100 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ நமக்கு என்னென்ன வேணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா க்ரோத் ரேட்டு நமக்கு தெரியணும். இப்போ ஜிங்கிறது க்ரோத் ரேட்டு, கேஇங்கிறது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், D1 அப்படிங்கிறது டிவிடெண்ட், 100 உங்களுக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் பர்சன்டேஜுக்காக. சரி, இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா க்ரோத் ரேட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். க்ரோத் ரேட்டுக்கு என்ன ஒரு ஃபார்முலா இருக்குது, அதாவது IRR இன்ட்டு ரிட்டன்ஷன் ரேட்டு. அதாவது நல்லா பார்க்கணும், அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் IRR இன்ட்டு என்ன பண்ணோம் அடுத்தது ரிட்டன்ஷன் ரேஷியோ. ரிட்டன்ஷன் ரேஷியோ கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 40%. ஸோ இதில் IRR வந்து இது பார்த்தீங்கன்னா இது 20% இன்ட்டு இது வந்து 40% அப்படின்னு பார்த்தா 40%ல் 20% எவ்வளோ வரும், 8%. அப்போ 8%. இதை நீங்கள் இப்படியும் போட்டுக்கலாம், இல்லை 0.08 அப்படின்னு போட்டுக்கலாம், இவ்வளோ தான். ஸோ இது வந்து 8% க்ரோத் ரேட்டு. அப்போ ஏர்னிங் பர் ஷேர் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, ஏர்னிங் பர் ஷேர் அப்படின்னா ₹10 கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க, 10 rupees. இதை நோட் பண்ணிங்க, 10 rupees. அப்போ டிவிடெண்ட் எவ்வளோ கொடுப்பாங்க, டிவிடெண்ட்டு நல்லா பாருங்கள், அதாவது எவ்வளோ வரும், ₹10 60%. ஏன் 40% வந்து உங்களுக்கு என்ன ரேஷியோ சொல்லியிருக்காங்க, ரிட்டன்ஷன் ரேஷியோ. அப்போ பேவட் ரேஷியோங்கிறது 1 - 40% 60%. அப்போ ₹10 60% அப்படின்னா டிவிடெண்ட் வந்து உங்களுக்கு ₹6 டிவிடெண்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ டிவிடெண்ட் ₹6 வந்திருக்கு. இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணலாம். அப்போ க்ரோத் ரேட்டும் வந்துடுச்சு உங்களுக்கு 8% அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் இந்த சொன்ன மதியாக இந்த ஃபார்முலாவை அப்படியே அப்ளை பண்ணுங்கள். D1 எவ்வளோ வருது உங்களுக்கு, ₹6. D1 வந்து டிவிடெண்ட் ₹6. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளோ, that is 16%. ஸோ 16 மைனஸ் க்ரோத் எவ்வளோ, 8%. இதெல்லாம் பர்சன்டேஜ். ஸோ இன்ட்டு 100 அப்படின்னு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருங்க, 16 8 போச்சுன்னா 8. அப்போ 6 டிவைடட் பை 8, 8%. பர்சன்டேஜ் பதிலாக தான் இங்கே நம்ம 100ன்னு போடுறோம். அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ 6 டிவைடட் பை 8 இன்ட்டு 100, that is ₹75. இது இப்படியும் போடலாம். இதோட நீங்கள் என்ன பண்ணலான்னா டிவிடெண்ட்டு க்ரோத் ரேட்டு ரெண்டுமே, க்ரோத் ரேட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன பண்ணிங்க, க்ரோத் ரேட் ஆட் பண்ணிங்கன்னா அப்போ டிவிடெண்ட்டு ப்ளஸ் க்ரோத் ரேட்டு 6%. அப்போ ₹6 8% அப்படின்னா 0.48. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இதை இந்த ஃபார்முலா வச்சும் போடலாம். 6.48 அதில் பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 8 இன்ட்டு 100 அப்படி போட்டிங்கன்னா இதில் எவ்வளோ வருது, அப்போ 6.48 டிவைடட் பை 8 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா ₹81 வருது. ஆனால் ஆன்சர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சப்போஸ் 75 வராமல் 81 கொடுத்துருந்தா 80 பண்ணலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணலாம், ₹75 வந்துடுச்சு. அப்போ நம்ம we will take into account this one. So B is the correct answer. அதை நோட் பண்ணிக்கங்க, B is the correct answer. And then question number 8. 8க்கு என்ன சொல்கிறாங்க, ஜெய் as an investor expects a perpetual, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், perpetual return of
perpetual sum of rupees 10,000 annually from his investment, what is the present value of the perpetuity if interest rate is 15%? வேறு ஒன்றும் இல்லை, எவ்வளோ கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ்பெக்ட்ஸ் எ பர்பச்சுவல் சம் ஆனுவலி 10,000 rupees. இதை அப்படியே ஜஸ்ட்டு நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா 8th வேறு ஒன்றும் இல்லை, 10,000 rupees டிவைடட் பை 15% போட்டிங்க அப்படின்னாவே இட் இஸ் எ பர்பச்சுவல் வேல்யூ ஆஃப் பர்பச்சுவிட்டி இஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 15%. அப்போ எவ்வளோ வரும், 10,000 டிவைடட் பை 10,000 டிவைடட் பை 15%. இப்போ 15 into 100 போட்டிங்கன்னா 66,666 பாயிண்ட் சம்திங் வரும். அது 7ஆக பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஆன்சர். அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். மேக் நோட் ஆஃப் இட். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 9. P Limited has earned a return of total sales, total assets 50 lakhs. அதாவது ஒருத்தர் 50 lakhs இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்காரு, அசெட் வச்சுருக்காரு. அதனுடைய ஏர்னிங்ஸ் வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா 9% அப்படின்றாங்க. அப்போ ஏறத்தால் அது ஒரு ப்ராஃபிட்டை நம்ம சேல்ஸ்லையும் கால்குலேட் பண்ணலாம். சில நேரங்கள் இவ்வளோ அசெட்டுக்கு இவ்வளோ வருமானம் வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் பேஸ்ட் ஆன் டோட்டல் அசெட். அப்போ 50 lakhsல 9% அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40, நல்லா பாருங்கள், 44,50,000 rupees. ஸோ இதில் நீங்கள் இதில் பாருங்கள், கொஷின் நம்பர் 9ல் என்ன பண்ணோம் அப்படின்னா ரிட்டன் ஆஸ் பர் டோட்டல் அசெட்ஸ் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 50 lakhs, அதில் எவ்வளோ ரிட்டன் வருதுன்றாங்க 9%. அப்படின்னா என்ன, 4,50,000 rupees வருது. இது வந்து ஆன் அசெட்டில் 9% அப்படின்னு நம்ம போட்டோம். சரி, இப்போ நம்ம இதில் என்ன செய்யலாம் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ 5% தான். அப்போ இதுதான் நெட் ப்ராஃபிட். அப்போ நெட் ப்ராஃபிட்னா அப்போ கேட்குற கேள்வி வந்து சேல்ஸ் எவ்வளோ, அப்போ சேல்ஸு ஆஃப் த ஃபர்ம் இது வந்து நெட் ப்ராஃபிட். நெட் ப்ராஃபிட் எவ்வளோ சொல்கிறோம், சேல்ஸில் 5%. அப்போ 5% சேல்ஸில் 5%க்கு உங்களுக்கு நெட் ப்ராஃபிட் இவ்வளோ வருது அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 100க்கு எவ்வளோ, அதுதான் வந்து. அப்போ இப்படியே நீங்கள் எப்படியே 5% போட்டாவே போதும், நீங்கள் இதை போடணும் தேவையில்லை. அப்போ 5%, அப்போ 4,50,000 டிவைடட் பை 5% அப்படின்னா 90 lakh rupees. அப்போ சேல்ஸ் எவ்வளோ இருக்கும், 90 lakhs rupees. இதுதான் சேல்ஸ். ஸோ இதை நோட் பண்ணிங்க, சேல்ஸ் அப்படிங்கிறது இவ்வளோ தான் அமௌண்ட். ஸோ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் MM மாடல். வாட் இஸ் MM மாடல்? அதாவது MM மாடலில் என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் irrelevant as டிவிடெண்ட் இஸ் irrelevant. டிவிடெண்டை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. ஒரு கம்பெனி வந்து வேல்யூ வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா the value of the firm depends upon the earning capacity. ஏர்னிங் கெப்பாசிட்டினா எவ்வளோ வருமானம் வருது, எவ்வளோ ப்ராஃபிட் வருது, அது மட்டும்தான். பட் அந்த ப்ராஃபிட்டை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்களா டிவிடெண்டாக இல்லையாங்கிறதுலாம் இட் இஸ் irrespective, இட் இஸ் irrelevant. ஸோ இந்த கொஸ்டின் நம்பர் ஃபஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து MM மாடலினுடைய டெஃபினிஷன். ஸோ த வேல்யூ ஆஃப் த ஃபர்ம் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஏர்னிங் பவர் அண்ட் நாட் ஹவு த ஏர்னிங்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட். அதில் வர லாபத்தெல்லாம் பிரித்து கொடுத்தாங்களா இல்லையா, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் ஒரு ஃபர்மோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதனுடைய ஏர்னிங் பவரை. ஸோ அதுதான் வந்து MM மாடல். ஸோ ஆன்சர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். அண்ட் தென் கொஷின் நம்பர் 11. கொஷின் நம்பர் 11, த பெனிஃபிட் ஆஃப் ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டி கேன் பி என்ஜாய்டு பை த ஃபர்ம் அப்படின்றோம். எப்போ, நல்லா பாருங்கள், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பரவாயில்லையா, இல்லை வெளியே கடன் கொடுத்தா பரவாயில்லையா? இஃப் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கிரேட்டர் தென் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த ஃபர்ம், அதுவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த ஃபர்ம், அதுவா? இல்லை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லெஸ் தேன் த ரிட்டர்ன் ஆஃப் த ஃபர்ம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது நம்ம ஃபர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் லாபம் அதிகம் வருது, நீங்கள் வெளியே கடன் கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கம்மியாக வருது. அங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். ஃபர்மில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ எப்போ என்ஜாய் பண்ண முடியும் த பெனிஃபிட் ஆஃப் ட்ரேடிங் ஆன் ஈக்விட்டி அப்படின்னா சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். இஃப் த இன்ட்ரெஸ்ட் ரேட் லெஸ் தேன் த ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் த ஃபர்ம் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் 12, which of the following does not help to increase current ratio? current ratio என்ன? current asset divided by current liability. அப்போ நீங்கள் இந்த 3 கேஸ்லேயும் ஒன்று கரண்ட் அசெட் அதிகமாச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ கரண்ட் ரேஷியோ அதிகமாகும். கரண்ட் லைபிலிட்டிஸ் குறையுதுன்னு வச்சுங்களேன், அப்பவும் கரண்ட் ரேஷியோ அதிகமாகும். சரி, இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் த இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர் இஸ் டு பை தி ஸ்டாக் அப்படின்றாங்க. அவங்க கொஷனில் என்ன கேட்குறாங்க,
நல்லா கொஷனை கவனிங்க. டஸ் நாட் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் கரண்ட் ரேஷியோ. இந்த 4 இதில் எது வந்து கரண்ட் ரேஷியோ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பயன்படாது, உதவாது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ் டு பை ஸ்டாக். கடன் பத்திரத்தை இஷ்யூ பண்ணி அதில் வர்ற காசை நீங்கள் ஸ்டாக்கில் போட்டிங்கன்னா ஸ்டாக் என்ன? கரண்ட் அசெட். கரண்ட் அசெட் அதிகமாக என்ன ஆகிடும்? கரண்ட் ரேஷியோ அதிகமாகும். அப்போ இதில் கரண்ட் ரேஷியோ அதிகமாகும். அதே மாதிரி இஷ்யூ ஆஃப் டிபென்ச்சர்ஸ், கடன் பத்திரத்தை நீங்கள் கொடுக்குறீங்க, அது மூலமாக வர்ற பணத்தை யார் கொடுக்குறீங்க? கிரெடிட்டார்ஸ் கொடுக்குறீங்க. கிரெடிட்டார்ஸுக்கு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? கரண்ட் லைபிலிட்டிஸ் குறையும். கரண்ட் லைபிலிட்டிஸ் குறைஞ்சா என்ன ஆகிடும்? கரண்ட் ரேஷியோ அதிகமாகும். அப்போ இதுவும் அதிகமாகும். கொஷனில் வந்து எது அதிகமாகாமல் பார்த்துக்கணுங்கிறது தான் ஆன்சர். அடுத்து சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் டு பே கிரெடிட்டர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை சில நேரங்களில் அது கரண்ட் அசெட்டாக இருக்கும், ஃபிக்ஸட் அசெட்டாக இருக்கும். ஆனால் அது சேல் பண்ணி வர்ற பைசாவில் நம்ம என்ன பண்ணோம்? கிரெடிட்டார் கொடுக்குறோம்னா கிரெடிட்டார் குறைஞ்சிடும். கிரெடிட்டார் குறைஞ்சதுன்னா கரண்ட் லைபிலிட்டி குறையும். கரண்ட் லைபிலிட்டி குறைஞ்சதுன்னா கரண்ட் ரேஷியோ அதிகமாகும். அப்போ இதுவும் அதிகமாகும். அப்போ ஆன்சர் என்னென்னா அவைல் பேங்க் ஓவர் டிராஃப்ட் டு பை எ மெஷின். இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட் வாங்குறீங்க, பை எ மெஷின். இதுதான் வந்து டஸ் நாட் ஹெல்ப் டு இன்க்ரீஸ் கரண்ட் ரேஷியோ. ஸோ டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதை கவனிச்சு போடுங்க, மாற்றி போட்டுறாதீங்க. ஸோ டி இஸ் எ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா அல்காரித்மிக் ட்ரேடிங் இஸ் நோனஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் கொஷின் நம்பர் 14 இதில் என்ன சொல்லலாம்னா அல்காரித்மிக் ட்ரேடிங் இஸ் ஆல்சோ நோன் எஸ், அதில் வந்து அதை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங்னு சொல்லலாம், அனாமலி டிடெக்ஷன்னு சொல்லலாம், ஃப்ராட் டிடெக்ஷன்னு சொல்லலாம், எலக்ட்ரானிக் டிபி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் சொல்லலாம். அப்போ இதுக்கு வந்து 4 பேர் இருக்குது, இந்த 4மே ஒன்று. அப்போ இந்த ஆன்சர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவாகவும் இருக்கலாம், பியாகவும் இருக்கலாம், சியாகவும் இருக்கலாம், டியாகவும் இருக்கலாம். அதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. Dash is any procedure that organizes into the meaningful order to make it simplify, comprehend, analysis and visualize அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் அதை என்ன பண்ணலாம்? இதில் நல்லா பாருங்கள். Dash is any procedure that organizes the data into meaningful order to make it simplifier to comprehend அப்படின்னா அதுக்கு பேர் டேட்டா சார்ட்டிங் இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட். சி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அண்ட் தென் கொஷின் நம்பர் 15. So 15 dash classifies the data points depending upon their closeness and correlation with other associate accessible data அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஏஎன்என் அப்படின்னா பாருங்கள். ஏஎன்என் அப்படிங்கிறது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் நியூட்ரல் நெட்வொர்க் ஃபார் இமேஜ் ரெகக்னைஷன். இது வந்து இமேஜ் சம்மந்தப்பட்டது வருது. சிஎன்என் அப்படின்னா இது கன்வென்ஷனல் அண்ட் நியூட்ரல் நெட்வொர்க் சூட்டட் ஃபார் இமேஜ் டேட்டா. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இமேஜ் டேட்டா, எல்லாமே இமேஜ் டேட்டா. டிஎன்ஏ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் எ பயாலஜிக்கல் கம்ப்யூட்டேஷன். அப்போ இதுவும் இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. கேஇஎன் அல்காரித்திம் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து மிஷின் லேர்ன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங் மெத்தட் ஃபார் த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரிக்ரெஷன் ப்ராப்ளத்துக்கெல்லாம் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த சூப்பர்வைஸ்டு மெஷின் லேர்னிங்கை கற்றுக்கலாம். இட் இஸ் யூஸ்ட், இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஐடியா தட் இஸ் சிமிலர் டேட்டா பாயிண்ட்ஸ் டென் டு பி ஈச் அதர் தென் க்ளோஸ்னஸ் அண்ட் கார்லேஷன் வித் அதர் டேட்டா. அப்போ எது ஆன்சர் அப்படின்னா கேஎன்என் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ மேக் நோட் ஆஃப் இட். கேஎன்என் டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். கொஷின் நம்பர் செக்ஷன் பியில் அப்படியே நம்ம பார்த்துடலாம். செக்ஷன் பியில் பார்க்கலாம். டிஸ்டிங்விஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிஸ்டிங்விஷ் பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட். இதை நம்ம எப்படி பார்க்கலான்னா நம்ம கீ பாயிண்ட்ஸ் மட்டும் அப்படி சொல்லிடுறேன். இதில் நீங்கள் என்னென்னா பிரைமரி அண்ட் தென் செகண்டரி. முதல்ல என்ன கான்செப்ட்னு தெரிஞ்சுங்க. இது மார்க்கெட்டு, இது மார்க்கெட்டு. நார்மலாக இதில் வந்து நேச்சர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து பர்டிகுலர்ஸ்னு போட்டுங்க. பர்டிகுலர்ஸில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க, அதை ஒரு தடவை பார்த்துக்கங்க. நான் கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன். இதில் நேச்சர் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லலாம்னா பிரைமரி மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி புதுசாக
எக்ஸிஸ்டன்ஸுக்கு வருது, அதுக்கப்புறம் பப்ளிக் இஷ்யூ போகுது, முதல் அதனுடைய ஷேரை மார்க்கெட்டுக்கு கொடுக்குதுன்னா அந்த மார்க்கெட்டுக்கு பேர் பிரைமரி மார்க்கெட். அப்போ என்ன பண்ணுது? நியூ செக்யூரிட்டிஸ். அப்போ இட் டீல்ஸ் வித் நியூ செக்யூரிட்டிஸ். நல்லா பார்க்கணும். செக்யூரிட்டிஸ்னால் புது கம்பெனி, இப்போ தான் கம்பெனி எக்ஸிஸ்டன்ஸ் புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு பப்ளிக் இஷ்யூ போகிறாங்க, அப்போ நியூ கம்பெனி. அப்போ நியூ கம்பெனிஸ் நியூ செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது தான் இதில். ஆனால் இது என்ன தெரியுமா, ஏற்கனவே ஓல்டு செக்யூரிட்டிஸ் இருக்குது, டாடா பிர்லா மாதிரி சரி பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது, அந்த ஷேர்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் போனீங்கன்னா எந்த ஷேரை வேணாலும் வாங்கலாம், விற்கலாம், அதனுடைய வால்யூமே ஜாஸ்தியாக இருக்கும். அதை தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் மார்க்கெட் ஃபார் ஓல்டு செக்யூரிட்டிஸ். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுங்க. இது சிம்பிளாக இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அப்போ என்ன அப்படிங்கிறது. ரெண்டாவது இதில் சேல்ஸு பர்ச்சேசஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா இதில் என்ன வரும்னா, அதாவது இதை சேல் பண்ணுறவங்க பிரைமரி மார்க்கெட்டில், இப்போ நான் தான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன்னா என் கம்பெனி ஷேரை நான் தான் சேல் பண்ணணும். அப்போ யார் இஷ்யூ பண்ணுவான்னா இஷ்யூவிங் கம்பெனி தம்செல்ஸ். அப்போ அது யார் சேல் பண்ணோம், பர்ச்சேஸ் பண்ணுறது சேல்ஸ் பண்ணுறது, இப்போ நான் தான் சேல் பண்ணுவேன். கம்பெனி ஃபார்ம் பண்ணால் யார் சேல் பண்ணுவான்? இஷ்யூவிங் கம்பெனி. அந்த கம்பெனி எந்த கம்பெனியோ அந்த கம்பெனி தான் சேல் பண்ணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுவான்னா பர்ச்சேஸ் அண்ட் சேல் பை இன்வெஸ்டர்ஸ். சேல் அண்ட் பர்ச்சேஸ் பை இன்வெஸ்டர்ஸ். இது நீங்கள் பார்த்துங்க, இன்வெஸ்டர்ஸ். அதாவது இதில் நோ இன்வால்மெண்ட் ஆஃப் கம்பெனிஸ். கம்பெனி இன்வால்மெண்ட் இருக்காது. அப்போ கம்பெனி இஸ் நாட் இன்வால்வ்டு. கம்பெனி இஸ் நாட் இன்வால்வ்டு. ஸோ இந்த 2-3 பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது லிக்விடிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா, லிக்விடிட்டியில் இப்போ இந்த பிரைமரி மார்க்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இட் டஸ் நாட் லெண்ட் எனி லிக்விடிட்டி டு த செக்யூரிட்டி. அப்போ டஸ் நாட் லெண்ட் any liquidity to the securities. அப்போ இந்த செக்யூரிட்டிஸுக்கு எந்த லிக்விடிட்டியும் இது கொடுக்காது செக்யூரிட்டிஸ். ஆனால் இங்கே என்ன அப்படின்னா இட் ப்ரொவைட் ஃபெசிலிட்டிஸ் ஆக்சுவலி ஃபார் பர்ச்சேஸ் அண்ட் கண்டினியூவஸ். இங்கே கண்டினியூவஸ் பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ். கண்டினியூவஸ் பர்ச்சேஸும் இருக்கும் அண்ட் சேல்ஸும் இருக்கும். இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ஆர்கனைசேஷனல் எப்படி வரும்? ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் மார்க்கெட்லேயே நம்ம பார்த்துருக்கோம். மார்க்கெட் இப்போலாம் என்ன ஆகிடுச்சு, நெட்வொர்க் மார்க்கெட் வந்துடுச்சு, டெலிஃபோனில் மார்க்கெட் வந்துடுச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மார்க்கெட் ஆன்லைன்லேயே வந்துடுச்சு. மார்க்கெட்னால் முதல்லலாம் பிளேஸ் இருந்தால் மார்க்கெட்னு சொல்லுவோம். பட் இதை பொறுத்த வரைக்கும் இங்கே இது ஜாக்ராஃபிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். நோ ஜாக்ராஃபிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ். ஒரு கம்பெனி இஷ்யூ பண்ணாங்க அப்படின்னா அதுக்கு ஜாகிரபிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் மார்க்கெட்டுக்கு பொறுத்த வரைக்கும் இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். நம்ம என்ன பண்ணுறோம், எந்த கம்பெனி ஷேர் வேணாலும் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய புரோக்கர்கிட்ட போய் கேட்டுட்டு, இல்லை அங்கே எந்தெந்த செக்யூரிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறாங்களோ அதெல்லாம் நம்ம வாங்கிக்கிறோம். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸ்டென்ஸ் இருக்குது. அப்போ என்னென்ன ஃபிசிக்கல் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது, எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அவைலபிள். அது என்ன அது ஆக்சுவலாக மெயினாக பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த கீ பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது ரிக்குயர்மெண்ட்ஸில் நீங்கள் என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, ரிக்குயர்மெண்ட்ஸில் என்னென்ன ரிக்குயர்மெண்ட்ஸு, அதாவது இது இட் கிரியேட் எ நியூ கேபிட்டல். அவ்வளோதான். இந்த ப்ரைமரி மார்க்கெட்னால என்ன எழுது, நமக்கு நியூ கேபிட்டல் வருது, புதுசாக கேபிட்டல் உள்ளே வருது. ஆனால் இங்கே என்ன பண்ணனா மெயின்டெனன்ஸ், ஏற்கனவே இருக்கிற கேபிட்டலை மெயின்டைன் பண்ணுறோம். அவ்வளோதான். மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். மெயின்டெனன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டிங் கேபிட்டல். அடுத்தது வால்யூம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வால்யூமில் பிரைமரி மார்க்கெட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க ஆரம்பத்தில் கம்பெனி ஃபார்ம் பண்ணும்போது சேல் பண்ணுவாங்க, அதோட முடிஞ்சிருச்சு. ஆனால் அந்த ஷேரை வாங்கி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் என்லிஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஒருத்தர் விற்பாங்க, விற்றவன் மறுபடியும் வாங்குவாங்க, வாங்கினவன் மறுபடியும் விற்பான், அப்படியே இருக்கும். வால்யூம் அதிகமாக இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வால்யூம் என்னென்னா இஸ் வெரி லோ எங்கள் பிரைமரி மார்க்கெட்டில். இங்கே இஸ் வெரி ஹை. அவ்வளோதான். இந்த பாயிண்ட்ஸை மட்டும் எழுதினா போதும், ஃபுல் மார்க் வந்துடும். இந்த பாயிண்ட்ஸை நல்லா ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது கொஷின் நம்பர் அதுலேயே பியில் எக்ஸ்பிளைன் த கான்செப்ட் ஆஃப் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். ஹவு டஸ் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்கல் ஒர்க்? கிவ் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரிடிக்டிவ் அனாலிசிஸ் இன் ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, முதல்ல ப்ரிடிக்டிவ்னா என்ன,
அதாவது நீங்கள் பார்ப்பீங்க, அதாவது ப்ரிடிக்டிவ்னு ஒன்று இருக்குது, டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ப்ரிடிக்டிவ் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, இட் இஸ் எ ஃபோக்கஸ் ஆன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் மைட் அக்கர் இன் ஃபியூச்சர். என்ன எதிர்காலத்தில் நடக்கும்னு முன்னாடியே ஃபோர்காஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ். ஸோ ஃபோக்கஸ் ஆன் ஃபோர்காஸ்டிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வாட் மைட் அக்கர் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரிடிக்டிவ் அப்படிங்கிறது ஒன்று. அப்போ நான் என்ன இது வந்து ஃபோக்கஸ் ஆன் ஃபோர்காஸ்டிங், இந்த பாயிண்ட் வரணும். என்ன அண்ட் வாட் அக்கர் இன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது. அதே டெஸ்கிரிப்டிவ் அப்படின்னா, டெஸ்கிரிப்டிவ் அப்படிங்கிறது அனலிட்டிக்ஸ் அப்படின்னா என்னென்னா ஃபோக்கஸ் ஆன் ப்ரீவியஸ் டேட்டா. ஃபோக்கஸ் ஆன் ப்ரீவியஸ் டேட்டா. இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், அதை மட்டும் அப்படி ஞாபகம் வச்சுங்க. மற்றபடி புக் கொடுத்துருக்காங்க நோட்ஸில், அது இன்ஸ்டியூட்லேயே, அதை நீங்கள் பார்த்துங்க. அது இல்லாமல் இது ஆக்சுவலாக இந்த ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் வந்து ஆக்சுவலாக அதனுடைய ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டின்னா தெரியும் இல்லையா, ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் படிச்சிருப்பீங்க ப்ராபபிலிட்டி. ஸோ த ஃபவுண்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் இஸ் ப்ராபபிலிட்டி. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் அப்படி நோட் பண்ணிங்க, இம்பார்ட்டன்ஸ் மட்டும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ப்ராபபிலிட்டி அப்படின்னா இந்த என்னென்ன டெக்னிக் யூஸ் பண்ணுவீங்க, டேட்டா மைனிங் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ எல்லாமே டிஜிட்டலாக பார்க்கும்போது டேட்டா மைனிங், அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடலிங், அண்ட் தென் மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள் அண்ட் த ப்ரெடிக்ட் அவுட்கம்ஸ் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதுவும் அப்போ மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப் இதை நல்லா பார்ப்போம். மேத்தமெட்டிக்கல் ரிலேஷன்ஷிப். சரி, இப்போ அடுத்தது என்ன கேட்குறாங்கன்னா, மிஷின் லேர்னிங் அல்காரிதம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். கிளாசிஃபிகேஷன், ரிக்ரெஷன் அண்ட் கிளஸ்டரிங் டெக்னிக்ஸ் அப்படிங்கிறது. ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ்னால என்ன அட்வான்டேஜ்? இட் அட்டம்ப்ட்ஸ் டு ப்ரெடிக்ட். இப்போ இந்த ப்ரெடிக்டிவ்னுடைய இது அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, நம்பர் 1 என்ன சொல்லலாம், பாசிபிள் ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். பாசிபிள் ஃபியூச்சர் அவுட்கம்ஸ். நான் உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். ரெண்டாவது ப்ராபபிலிட்டி ஆஃப் தோஸ் ஈவெண்ட்ஸ். அடுத்தது ப்ராபபிலிட்டி ஆஃப் தோஸ் ஈவெண்ட்ஸ். இந்த பாயிண்ட்ஸை நல்லா பண்ணுங்க. அடுத்தது இதில் இன்னும் என்ன சொல்லலாம்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு, டீப் லேர்னிங் என்ன இஸ் அ ரீசன்ட் சப்ஃபீல்ட் ஆஃப் மெஷின் லேர்னிங். மிஷின் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, மிஷின் லேர்னிங்கிறது ஒரு புதுசு, அதுக்கு வந்து டீப் லேர்னிங் வேணும். திஸ் மெத்தடாலஜி எனேபிள்ஸ் எக்ஸிக்யூட்டிவ். யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ்ஸுக்கு அண்ட் தென் மேனேஜர்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகுது. சரி, இதில் அப்ளிகேஷன் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்னென்ன அப்ளிகேஷன் சொல்லலாம். அப்ளிகேஷன் ரஃபாக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு வந்து இது இகாமர்ஸுக்கு யூஸ். இகாமர்ஸ் ஃபஸ்ட் அப்ளிகேஷன் இகாமர்ஸ். அப்போனா என்ன பண்ணலாம், we can anticipate the preference of the customer. கஸ்டமரோட ப்ரிஃபரன்ஸ். இப்போ என்ன பண்ணும், எந்த கார் வாங்குறான், சாண்ட்ரோ கார் வாங்குறான், லேட்டஸ்ட் என்ன கார் வாங்குறான், அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸை வந்து ஆன்டிசிபேட் பண்ணலாம் இகாமர்ஸ் மூலமாக. அதுக்கு அப்ளை ஆகுது. ரெண்டாவது சேல்ஸ் டெக்னிக்ஸ் ரைஸ் பண்ணலாம். சேல்ஸ் அப்படின்னா என்ன, எந்த கஸ்டமருக்கு எந்த ப்ராடக்ட் பிடிக்கும், எது பிடிக்காது, எதை கன்சியூம் பண்ணுவான் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணலாம். அது மூணாவது ஹியூமன் ரிசோர்ஸஸ். நாலாவது ஐடி செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்குது இல்லையா, அதனுடைய ஐடி செக்யூரிட்டி. ஃபிஃப்த்து வந்து 2 பாயிண்ட் தான் கேட்டிருக்காங்க, நீங்கள் 5 பாயிண்ட் எழுதலாம். ஹெல்த் கேர். எப்பயுமே நிறைய படித்து வச்சிங்க, அங்கே எழுதுறது அப்ளை பண்ணுறது கம்மியாக எழுதலாம். அப்போ என்ன பண்ணலாம், ஆன்டிசிபேட்டிங் ஸ்டாஃபிங் ஆஃப் ரிக்குயர்மெண்ட்ஸ். என்னென்ன நம்ம ரிக்குயர்மெண்ட்ஸ், எவ்வளோ ஸ்டாஃப் தேவைப்படும், எவ்வளோ ஹெல்த் கேர். அப்போ ஹெல்த் கேரு, ஐடி செக்யூரிட்டி, ஹியூமன் ரிசோர்ஸஸ், சேல்ஸ் அண்ட் இகாமர்ஸ். இதெல்லாம் அப்ளிகேஷன் ஆஃப் ப்ரிடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். இப்போ இந்த கிளாஸில் இந்த 2 கொஷின் மட்டும் பார்த்துருக்கோம். அடுத்தது வந்து எல்லாமே சம்மு தான். அதெல்லாம் நெக்ஸ்ட் கொஷின் வந்து அடுத்த கிளாஸில் நம்ம பார்க்கலாம். எப்பவும் போல் நான் சொன்னது தான், உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அந்த டெலகிராம் லிங்க், வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்க, டவுட் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.